அனைவருக்கும் வணக்கம். இப்போ பாருங்கள், ஆரிக்கு வந்து இப்போ ஒரு முட்டை பரோட்டா செய்ய போகிறான். போட வெங்காயத்தை வணக்கிட்டு தக்காளி போடுறான் பாருங்கள். ஓகே, டான்ஸ் வேறு ஆடிட்டே பண்ணுறாரு. அப்புறம் இங்கே பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கு. இங்கே வந்து முட்டை இருக்குது, இங்கே பரோட்டா இருக்குது, அதுபோக குழம்பு வந்து இங்கே பக்கத்தில் வச்சுருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவர் வந்து ஆடிட்டே முட்டை பரோட்டா செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி இவர் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கிறாரு. நம்மளும் அவரை வந்து வரவேற்கலாம். பார்க்கலாம் எவ்வளோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பச்சை மிளகா ஒரு 8 அரிஞ்சு வச்சுருக்கு. 4 பரோட்டாவுக்கு பச்சை மிளகா உள்ளே போட்டாச்சு. அதுக்கு மறுபடியும் வந்து வணக்கிறாரு. அதை வந்து நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். ஏன் சார் கிளறிக்கிட்டே இருப்பீங்களா? அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்குமா? டேஸ்ட்டாக இருக்குமா? கடையில் செய்கிறது வேறு, வீட்டில் செய்கிறது வேறையா? ஓ, வெங்காயம் பொன்னிறமாக வரணுமா? ஓகே ஓகே. நம்ம இப்போ மிளகா, வெங்காயம், இதெல்லாம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. நம்ம பரோட்டா இப்போ போட போகிறோம். சரி, எடுத்து போடுங்க. சிந்தாமல் கீழே சிந்தாமல் போடுங்க. அது கருகிட்டு இருக்கு, டக்குன்னு போடுங்க. சிந்தவும் கூடாது கீழே, ஜாக்கிரதை. இப்போ கிளற ஆரம்பிங்க. இப்போ அது போகாமல் எல்லாம் கிளறுங்க. ரொம்ப மெனக்கறாரு. முட்டை பரோட்டா செய்கிறதுலேருந்து கிளறிட்டே தான் இருக்கிறாரு. ஒரே வேலை கிளறது மட்டும்தான். அந்த ஆனியன், வெங்காயம், மிளகாயெல்லாம் வெளியே வரணும். ஃபுல்லாக கிளறுங்க. நீங்கள் வந்து சும்மா அந்த சால் ஜாப் பண்ண வேண்டாம். நல்லா கிளறி எல்லாமே நல்லா கலவையாக பண்ணுங்கள். அடுத்தது முட்டை போடணும். இவன் முட்டை வாங்கிட்டு வரும்போது ஒரு முட்டையை உடச்சிட்டு வந்துட்டான் பாருங்கள். சரி, போடு. எத்தனை முட்டை போடலாம்? 4 பரோட்டாக்கு 3 முட்டை போடு போதும். டக்குன்னு உடச்சி ஊற்று. அப்புறம் வந்துட்டு இருக்குல்ல. நல்லா இது பண்ணிவிட்டு இப்படி அடுத்தது இன்னும் ஒரு 2 முட்டை எடுத்து உடைங்க. முட்டை பரோட்டா செஞ்சு பழகிட்டீங்களா? சூப்பர் சூப்பர். டேஸ்ட்டாக இருக்குமா? ஓகே. 4 முட்டை பரோட்டாவுக்கு 4 முட்டை போடலாமா? 4 பரோட்டாவுக்கு 3 முட்டை போதும். கடையிலலாம் 2 பரோட்டா கொண்டு தான் போடுவாங்க. நம்ம வந்து 4 பரோட்டாவுக்கு 3 போடுறோம் வீடுங்கிறனால. ஒயிட் கலர்லாம் வரக்கூடாது. ஒரே உடைச்சு போட வேண்டியதுன்னு சார். 2 பிரியுங்க சார். ஏன் சார் உடைங்க சார்? வந்துரு சார். ஓகே. லைட்டாக உப்பு எடுங்க. சும்மா லைட்டாக போடுங்க. பாருங்கள், ஒரு உப்பு எடுத்துக்கிறாரு. ஒரு சிட்டியை அப்படியே போடுறாரு. ஓகே 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 ஓகே. கை கழுவிங்க. நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்குங்க. இப்போ போட்டு நல்லா கிளறுங்க. முட்டையோடு சேர்த்து நல்லா கிளறுங்க. குழம்பு இப்போ ஊற்றக்கூடாதில்ல சார்? இப்போ ஊற்றக்கூடாதில்ல சார்? ஓகே ஓகே. நல்லா கிளறி விட்றீங்களா? வீட்லேயே முட்டை பரோட்டா தயார் செய்வது எப்படி அப்படின்ட்டு ஒரு சின்ன பொடியன் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறான். பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போது சார் என்ன பண்ணீங்க? முட்டை பரோட்டா நல்லா கிளறிட்டீங்களா? குழம்பு ஊற்றுறீங்களா? சரி, ஊற்றுங்க. சீக்கிரம் டக்குன்னு ஊற்றுங்க. டக்குன்னு ஊற்றுங்க. அது அடுப்பில் வந்து வெந்துட்டு இருக்குது. 2 கரண்டி ஊற்றுங்க. டக்குன்னு ஊற்றுற வரைக்கும் நல்லா இருக்கும். நிறைய குழம்பு ஊற்றுனீங்கன்னா குழன்னு வரும். கம்மியாக ஊற்றுனீங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றணும் கைஸ். ஊற்று, குழம்பு தான் ட்ரையாக இருக்கு. சரி, ஓகே, போதும். கிளறி விடுங்க. நல்லா அடி வரைக்கும் போட்டு கிளறுங்க. கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். கீழே சிந்தாமல் கிளறுங்க. சுவையான முட்டை பரோட்டா செய்வது வீட்டில் எப்படி? சிறு வயது பையனை வைத்து அப்படின்னு வச்சுக்கலாம். சார், நல்லா கிளறினீங்களா? அடுத்து என்ன சார் பண்ண போகிறீங்க? கத்திரியை எடுத்து இப்படி வெட்டி போடணும். என்ன வெட்டி போடணும்? கொத்தமல்லியை டக்குன்னு வெட்டுங்க. கொத்தமல்லி போட்டால் இன்னும் கொஞ்சம் சுவை கூட இருக்கு இல்லையா? ஓகே. முட்டை பரோட்டா ரெடி ஆக போகுது. சொல்லுங்க. பெப்பரை கொஞ்சம் தூவி விடலாம் கைஸ். படவே இல்லை. இன்னும் கொஞ்சம் போடு. எனக்கு காரம்னா கொஞ்சம் பிடிக்கும். காரமாக இருக்கிறவங்க கொஞ்சம் பெப்பர் போட்டுங்க. சாப்பிட போறீங்களா? சரி, ஓகே. எனக்கு அம்மாவுக்கு எல்லாம் எடுத்துக்கலாம். அப்போ போல சாப்பிடலாம். கைஸ், இப்போ முட்டை பரோட்டா ரெடி ஆயாச்சு. நாம் இப்போ போட்டு சாப்பிட போகிறோம். இப்போ சில்லி கூட வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஓகே சார், போட்டு சாப்பிடுங்க. பார்க்கலாம் எப்படின்னு சொல்லுங்கள். சமையல் நீ செஞ்சது
ம் கைஸ் குருமா ஊற்றிக்கலாம். குருமா வேறையா? மேலேயே ஊற்றுறீங்களா? ஆ நான் மேலே ஊற்ற மாட்டேன், நான் தனியாக வச்சு தொட்டு தான் சாப்பிடுவேன். சாப்பிட்டுக்கோங்க. ஓகே, கொஞ்சம் ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க பாஸ். இப்போ ஒரு சில்லி எடுத்துக்கலாம். ஓகே, சில்லி கூட சாப்பிடணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது, அது ஒரு ஃப்ளேவர் அவ்வளோதான். எப்படி இருக்கு தாஸ்? சூப்பரா இருக்கு guys. ஓகே, எல்லோரும் இது பண்ணலாமா? எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, எல்லா நன்றி.